ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ஐ vs கேகேஆர் மேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 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 ட்ராட்லிங் வின் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் விஆர் பாய்ஸ் இருந்து அஜய் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, ஆதர்ஷன் ப்ரோ இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம அஜய் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ அக்கம்பெனி பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாமே. மும்பை இந்தியன்ஸ் ட்ராட்லிங் வின் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். ஸோ கார்த்திக் ப்ரோ மட்டும்தான் கொல்கட்டாக்கு சொன்னாரு. பட் கொல்கட்டா தோத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம இன்ட்ரடக்ஷன்ல இருந்து போயிடலாம். கார்த்திக் ப்ரோ, என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச்? வை டிட் கேகேஆர் லூஸ்? அதான் அந்த ஆண்ட்ரே ரசலோட பெரிய வாய்டு வந்து ஒரு மாதிரி தெரிய ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு இந்த மேட்ச்ல. ஏன்னா 220 வரைக்கும் அடிச்சிட்டாங்க அவர் இல்லாத. பட் அவர் வந்து ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. இங்கே அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. எம்ஐ கொஞ்சம் டூ ஸ்ட்ராங் மாதிரி தான் தெரியுது அவங்க பேட்டிங் பொறுத்த வரைக்கும். அதுவும் ரோஹித் சர்மா ஃபுல் ஃப்ளோல வான்கடையில வந்துட்டாருன்னா நீங்க 2 மலிங்கா வந்து கேகேஆர்ல வச்சிருந்தா கூட ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு அடிக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தியை பார்த்தேன், இஷ்டத்துக்கு ஒரு கவர்ஸ் மேல ஒரு ஷாட் அடிக்கிறாரு, ஸ்வீப் அடிக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. வருண் சக்கரவர்த்திக்கு பிளாங்க் ஆயிட்டாரு நல்லா. வேர்ல்டு கப் கேம்ல பண்ண மாதிரி ஜேக்கப் பெத்தல் கிட்ட ப்ரெஷர்லாம் மாட்டிட்டாரு. அதான் கேகேஆருக்கு வந்து போலிங் கூட நான் அவ்வளவா எதுவும் சொல்ல மாட்டேன். பட் அந்த கேம் கிரீன் பிளேஸ் தான் நான் ஒரு கொஸ்டின் பண்ணுவேன். அங்க மட்டும் வேற சேஞ்ச் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அது ரமன் பவலா இல்லைன்னா சைஃபர்ட் யாராவது ஒருத்தர் உள்ள வந்தே ஆகணும் லெவன்ல. அந்த அந்த ஒரு மொமெண்டத்தை எடுத்துட்டு போறதுக்காக. ஓகே, ஸோ வந்து நம்மளோட இதான் நம்ம காட்ட போறது வந்து இதுதான். நம்ம கண்டிஷன்ஸ் பேசியிருந்தோம். பட் எல்லா மேட்சுமே கண்டிஷன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் போகுது. நல்லா கொஞ்சம் பச்சையா இருக்கு. கொஞ்சம் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீன் கிராஸ் இருக்கு. பேட்டுக்கு நல்லா வருது. லாஸ்ட் மேட்சும் பார்த்தோம், இந்த மேட்சும் பார்த்தோம். ஸோ என்ன திருப்பி அந்த 2024 பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப ஃபிளாட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த மேட்ச்ல எப்படி கொடுக்குறாங்கன்னு ட்ராக்கை. ஸோ யா, ஸோ நெக்ஸ்ட் அதே போல நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருந்தீங்க மும்பை இந்தியன்ஸ் தான் ஜெயிக்கும்னு. ஸோ அதாவது அவர் 2 மேட்ச்மே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, சுனில் நாராயண பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்கலாமோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்? நானா இருந்தா வைபவ் வர அண்ட் சுனில் நாராயண் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். பட் மும்பை இந்தியன்ஸ் அல்லா கசன்ஃபர் ஓகே நல்ல டிசிஷன் தான் என்ன பொறுத்தவரை. பட் அல்லா கசன்ஃபரோட பிளான்ஸ் தான் எனக்கு ஒரு இதுவா இருந்துச்சு. ஷார்ட்டா போட்டாரு, மேல போட்டாரு, ஸ்லாட்ல போட்டாரு, அழகா ஒரு ஸ்வீப்புக்கு இடம் கொடுத்தாரு. ஸோ அஜின்கே ரஹானே அண்ட் ஃபின் ஆலன் முக்கியமா வெளுத்துட்டாரு. ஸோ பின்னாடி இந்த வாட்டி என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து ஆட பார்த்தாரு ஃபின் ஆலன். ஸோ சுனில் நாராயண் கொண்டு வந்திருக்கணுமா? அதே அப்புறம் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் சுனில் நாராயண் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அவங்க கேகேஆர் வந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி அல்லா கசன்ஃபர் இந்த சைட்ல வந்து ஒரு டெபியூட்டன்ட் எடுத்தோடனே ஒரு 3வது ஓவர் போட விட்டுருக்காங்க. நீங்க அதுக்கு முன்னாடி ஓவர் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு லைன் அண்ட் லென்த் மிஸ் பண்ணி எல்லாமே பேட்டுக்கு வருதுன்னு சொன்னீங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அனலைசர் அங்க போய் என்ன பார்த்தாங்கன்னா பிச் வந்து நல்லா இருக்கு, பவுலிங்க்கு ஈஸியா இருக்கும். அங்க இருந்த 2 கேப்டனுமே அதான் சொன்னாங்க, டாஸ் வின் பண்ணி தான் நாங்க பவுலிங் தான் எடுத்திருப்போம் அப்படின்ட்டு. ஆனா நடந்தது என்னமோ வேற. பால் வந்து பேட்டுக்கு வந்தது நல்லா. அஜன்கே ரஹானே செம்ம டச்ல இருக்காரு. நீங்க சொல்லியிருந்தீங்க 37 இயர்ஸ் ஆகுது அவருக்கு. இந்தியாவோட டோஸை நாக் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்ட்டு. நான் சொன்னேன் 37 இயர்ஸ் ஆகுது, இதுக்கு மேல வாய்ப்பு இல்லை. அதுவும் T20ல கன்ஃபார்ம் கிடையாது இப்போ இருக்க T20 இன்டர்நேஷனல்ல. ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அடின்னு அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். T20ல வாய்ப்பு இல்லை. வேணா டெஸ்ட்ல வேணா ட்ரை பண்ணலாம் ஒரு பேக்கப்பா. அதுமே அஜன்கே ரஹானே செம்ம ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கேகேஆருக்கு. இப்ப பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. அஜன்கே ரஹானே ஒரு கிராம்ப் மாதிரி குடிச்சிட்டு உட்காந்தாரு. இன்ஜுரி மாதிரி தெரியுது, வெளியவும் போயிட்டாரு. என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் மேட்ச்ல அவர் வந்தாதான் தெரியும் ஒருவரா வரமாட்டாரான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அவங்க கேப்டன்சி ஷிஃப்ட் ஆகும். அவர் வரலன்னா ரிங்கு சிங் கேப்டன் ஆவாரு. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேப்டன்சி கேகேஆர்ல இருக்க போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அதை ரோஹித் சர்மா அழகா காட்டியிருந்தாரு. பிளஸ் ரயன் ரிக்கில்டன் இன்னும் சூப்பரா ஆடினாரு. ஒரு மாதிரி மடக்கி லெக் சைட்ல திருப்பி விட்டாரு பால. சுனில் நாராயணே அதே மாதிரிதான் ஆனாரு. வருண் சக்கரவர்த்தியை அடிச்சு ஆடினாரு. எனக்கு புரியல, சுனில் நாராயண் அப்படி யாரும் நான் பார்த்ததே இல்லை. யாருமே என்ன பெருக்கி விடுறீங்க அப்படிதான் இருந்துச்சு. சுனில் நாராயண் நான் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இப்போ பார்த்தது இல்லை, இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தேன். பிளஸ் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் தான்ப்பா எனக்கு கன்சர்னா இருக்கு. பும்ராவே அடிக்கிறாங்க இப்போலாம். லாஸ்ட் ஓவர்ஸ்ல நல்லா கண்டெயின் பண்ணியிருந்தார் பும்ரா. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்திருந்தாருப்பா, யாருமே எதிர்பார்க்காத லார்ட் ஷர்துல் தாகூர். தீபக் சேகர் வருவாருன்னு நினைச்சாங்க நிறைய பேரு. பட் ஆனா நடந்தது என்னமோ டிஃபரன்ஸ். லார்ட் ஷர்துல் தாகூர் வந்தாரு. டொமஸ்டிக்ல மும்பையோட கேப்டனா வேற இருந்திருக்காரு. ஓகே இருந்திருக்காரு. ஒரு 3 விக்கெட் டக்குன்னு யாரா வந்து விக்கெட் எடுப்பா, பும்ராவாலையும் எடுக்க முடியல.
அதிகாலி எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா வந்து அவரோட ஒரு லக்கி சாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு 3 விக்கெட் தட்டிட்டு போயிட்டாரு, பெரிய விக்கெட். ஷர்துல் தாக்கூர் டீசன்ட் பவுலிங். ஓகே, ஸோ ஒரு ஸ்லைட் பார்த்துடலாம். அந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வெல் சேசிங் 227 லாசஸ். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு 220 சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க தாட்ஸ் என்ன இதை பத்தி? 220 சேஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து நான் இன்னொரு ஸ்லைடு போட்டுறேன், நம்ம ஒரு கம்பைண்டா நம்ம பார்த்துடலாம். ஒரு செகண்ட். எஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஈஸியா 19.1 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு போனாங்க 224 ஃபார் 4. ஸோ எனக்கு என்ன ஒரு இதுனா கேகேஆர் பவுலிங்ல எனக்கு என்னமோ இன்னைக்கு பிளெஸிங் முசர்பானி வந்து அவங்க ஒழுங்கா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. பிளெஸிங் முசர்பானி ஷார்ட்டா போட்டாரு இன்னைக்கு ரோஹித் சர்மாக்கு. ரோஹித் சர்மா ஷார்ட்டா போட்டா கார்த்திக் தியாகி புல்லு சூப்பரா அடிச்சிருவாரு தெரியும். ஸோ வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாமோ? இப்போ எனக்கு என்னமோ அந்த ஸ்லோயர் ஒன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம் அவங்க ஸ்டார்டிங்லயே. ஏன்னா அவங்க அடிக்க ஆரம்பிக்கும் போது பேட்டுக்கு பால் வர்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பிளெஸிங் முசர்பானி வந்து ஒரு ஸ்லோயர் ஒன் போட்டாரு, பட் டூ லேட் அப்பதான் போட்டாரு. ஸோ ஒரு விக்கெட் டேக்கிங்கா இல்ல, அது ஒரு எஃபெக்டிவா இல்ல. எனக்கு என்னமோ ரோஹித் சர்மாக்கு ஒரு ஸ்லோயர் ஷார்ட் ஒன் போட்டுருக்கலாம், ஸ்லோயரா ஷார்ட்டா போட்டுருக்கலாம். அதாவது ஷார்துல் தாக்கூர் வந்து இவரை விக்கெட் எடுப்பாரு. ஐ திங்க் அஜின்கே ரஹானேன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ஷுர். என்ன பண்ணுவாருன்னா வெளில ஷார்ட்டா போடுவாரு ஸ்லோயர் ஒன்னு, அது அப்படியே அடிக்க போய் அங்க டீப் பேக்வர்ட் பாயிண்ட்ல போய் அவுட் ஆவாரு. அந்த மாதிரி ஒரு இது பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்க தாட்ஸ்? அதான் ஸ்லோயர் ஒன்ஸ், அதுதான் மும்பை இந்தியன்ஸ்க்கும் கேகேஆர் போலிங் அட்டாக்கும் டிஃபரன்ஸே தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கிட்ட இருக்கு, இவங்க கிட்ட கொஞ்சம் குறைவா இருக்கு. பட் அது எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா வைபவ் ஓவரா கூட ஒரு மாதிரி ஸ்லோ ரன்லாம் போடுவாரு, பட் ரொம்ப லேட்டா வந்தார் அவரும். எனக்கு இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, நரைனை ஏன் முடிக்கல அப்படின்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு கேகேஆர் கேப்டன்சில இருந்து. ஏன்னா 3 overs தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஓவர் மேபி பவர் பிளே லாஸ்ட் ஓவர் போட்டிருக்கலாம். ஏன்னா அந்த லாஸ்ட் ஓவர் போட்டிருந்தா 20 ரன் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருந்தா கடைசியில வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி வந்து லாஸ்ட் பால் சேஸா போயிருக்கும்னு தோணுச்சு. அங்கதான் கேகேஆர் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க கேம்ல. மற்றபடி ரஹானே இல்லாத எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல ரெஸ்ட் ஆஃப் த சீசன். ரிங்கு கிட்ட தான் இருக்கு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்பதான் வைஸ் கேப்டனாவே ஆயிருக்காரு. அவருக்கு புது சேலஞ்ச் ஒன்று இருக்கு. பேட்டிங் ஃபினிஷரா மட்டும் இல்ல, கேப்டனாவும் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு டிகாக்கையும் அவங்க ஆட வைக்கல. ஸோ நம்ம டிகாக்கு தான் நம்ம பிளான் போட்டிருந்தோம், பட் டுடே இன்னைக்கு டிகாக்கையும் ஆட வைக்கல மும்பை இந்தியன்ஸ். தீபக் சார் ஆட வைக்கல, பட் டிகாக் ஆட வைக்காத முதல் எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் கண்டிப்பா பண்ணிருக்கோம். ஏன்னா 2020 சாம்பியன் டீம்ல இருந்திருக்காரு, ஃபார்ம்லயே இருக்காரு தீபக். எனக்கு என்னமோ மும்பை வேற லக்கி டு ஹாவ் ஷார்துல் தாக்கூர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நானா தான் தீபக் சார் ஆடி இருப்பேன். ஏன்னா வந்து பவர் பிளேல தான் உங்களுக்கு அந்த பவர் பிளே ஆளை கழட்டிட்டா நீங்க அடுத்து வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிரும் கேம். ஸோ பவர் பிளேல நான் என்ன பிளானுக்கு போயிருப்பேன்னா தீபக் சார் 10 போல்ட் ஓகே, தீபக் சாரோட அவுட் ஸ்விங்கர் கேன் டபுள் ஃபின்னாலன் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. சேம் ஃபார் 10 போல்ட் நான் அப்படி போயிருப்பேன். பட் லார்ட் வந்தாரு, 3 விக்கெட். ஆக்சுவலி லக்ல போகல, இது நல்ல ஒரு டெலிவரிஸ் போட்டாரு, ஸ்லோயர் ஒன் போட்டாரு, ஸ்லோயர் ஷார்ட்டர் ஒன் போட்டாரு, எல்லாம் பண்ணாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு ராட்லிங் வின்னுக்கு போனாங்க. இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நோ ரஹானே. ஓகே, அடுத்த மேட்ச் ரஹானே இல்லைன்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ அங்க ஃபில் பண்ண போறாரு ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். தேஜஸ்வி தையா இருக்காரு, டீம் சைஃபர்ட் ஓபன் பண்ணணும். அவங்க கிரீன் எல்லாம் கண்டிப்பா உட்கார வைக்க மாட்டாங்க, நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். கிரீன் தான் 27 கோடி 28 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன பண்ண போறாங்க? பிக் ஷூஸ் டு ஃபில். அஜின்கே ரஹானே இன் ஓப்பனிங், மேபி சுனில் நரேன் ஓபன் பண்ண வைக்க பார்ப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். உங்க தாட்ஸ் அதுல என்ன பண்ணணும் கேகேஆர் நெக்ஸ்ட் மேட்ச் டு ஜஸ்ட் ஸ்டெபிலைஸ் இது பவுலிங்கும் என்ன பண்ணணும்? மைக் ஃபைனலா அந்த நரேன் தான் வந்தாகணும். ஆப்வியஸ்லி அவரும் ஃபைனல் தான் ஆடணும். மற்றபடி உள்ள வந்து எடுத்துட்டு வர மாதிரி இருந்தா உள்ள எடுத்துட்டு வர முடியாது. சைஃபர்ட் எப்படியுமே எடுத்துட்டு வந்தா ஒன்று கிரீன் பிளேஸ்ல தான் எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா முசர்பானி பிளேஸ்ல தான் எடுத்துட்டு வரணும். அது பாசிபிளே கிடையாது. எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா, அனுகுல் ராயை ஏன் பவர் பிளேல யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு புரியல. ரோஹித் சர்மாக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துருக்காங்க. லைக்ஸ் ஆஃப் மிச்சல் சாண்டனர், அவரோட குவாலிட்டி நான் சொல்ல வரல. இனிமே அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான சேலஞ்ச் இல்லை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பவர் பிளேல டேக் டவுன் பண்றது. ஏன்னா நம்ம அக்சர் பட்டேலே பார்த்தோம், பார்க்க ஈஸியா இருக்கு, அடிக்கிறதுக்கு அடிச்சலாம் போல இருக்கு, ஆனா விக்கெட் விட்டுறாங்க. ஃபைனல்ஸ்லோட பார்த்தோம் நம்ம, ஃபினால அவுட் ஆனது அந்த மாதிரி தான். ஸோ அனுகுல் ராய் வந்து செம்ம சீசன், செம்ம சையத் முஸ்டாக் அலி சீசன். நம்ம கூட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம் இவர் வந்து கேகேஆருக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கலாம்ட்டு. இன்னைக்கு கூட பாத்தீங்க ஒரு பயங்கரமான ஒரு கேட்ச் பிடிச்சாரு, 28 மீட்டர் கவர் பண்ணி ஒரு ரன் அவுட் ஒன்று. அவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பேட்டிங்ல ப்ரமோட் கூட பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஒன் டவுன் அந்த மாதிரி விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா. இன்னொன்னு அவருக்கு பவர் பிளே போலிங் கொடுத்துடணும்.
நிறைய வருணுக்கு போகக்கூடாது. ஏன்னா வருண் வந்து ஃபாஸ்டா போறாரு. நம்ம சொல்ற மாதிரி கொஞ்சமாச்சு ஸ்லோ டவுன் பண்ண கேமை. அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போறதுனால பேட்டுக்கு நல்லா வரதுனால அடிச்சிடுறாங்க. அவரை கொஞ்சம் டீகோட் பண்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவர்கிட்ட வேற வேரியேஷன் கிடையாது. அடிக்க ஸ்பீடா போறாரு. எந்த டேர்ன் போறாரு அது மேட்டர். ஸ்பீடா போறதா இப்ப பிரச்சனை. அனுகுல் ராயனை கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணலாம் கேகேஆர். அவர்கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குன்ட்டு எனக்கு தெரியுது. இன்னைக்கு அடிச்ச ஒரு ரன் அவுட் இருக்கு, அது பயங்கரமான ஒரு மாங்கா. ஜடேஜா அடிச்ச மாதிரி டிங்குன்னு வச்சார் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். அனுகுல் ராய் வந்து லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் சொன்னல பிளேயர் டு வாட்ச் அவுட். அனுகுல் ராய் வந்து 6 இயர்ஸா வந்து இதுல இருக்காரு. இன் டீம் ஃபீல்ட்ல வருவாரு. ஃபீல்ட்ல நான் 3-4 கேட்ச் போட்டு தான் போவாரு. ஸோ ஃபீல்ட்லயே அவர் எஃபெக்டிவா இருக்காரு. அவர் வந்து மேட்ச் ஆட மாட்டாரு. அவர் சப்ஸ்டியூட்டா ஃபீல்ட் பண்ணி இம்பாக்ட் நிறைய கொடுப்பாரு. 2019 2018 இருந்தே இருக்காருன்னு நினைக்கிறேன். ரஹானே நம்ம ரொம்ப பாராட்டணும் இந்த மேட்ச். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல இந்த வட்டம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பவர் பிளேல அவர் அதிகமா ஸ்கோர் பண்ணி, இந்த வாட்டி ஒரு பிளிக் ஆடுறாரு, கிளாசிக்கலா ஆடுறாரு, நோ ரிஸ்க் ஷாட் ஆடுறாரு. பிளிக்னா ஒரு பாயிண்ட் தலை மேல போகுது, அப்படியே பிளிக்கு ஒரு புல் ஷாட், நோ ரிஸ்க் ஷாட் ஆடுறாரு. பட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பவர் பிளே முடிஞ்சோடனே அப்படியே ஸ்லோ ஆயிடுறாரு. ஸோ அதனால தான் மேபி அவங்களுக்கு அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு அஜின்கே ரஹானே. அடுத்து மிடில் ஓவர்ஸ்ல ரன் வரல. மிடில் ஓவர்ஸ்ல கேகேஆர் 90 அடிச்சாங்க, மும்பை 110 அடிச்சாங்க. ஸோ மிடில் ஓவர்ஸ் தான் அந்த டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. நாட் இன் பவர் பிளே. பவர் பிளேலயும் அவங்க பவர் பிளே இங்க பவர் பிளே ஸ்கோர் சிமிலரா தான் இருந்துச்சு. ஸோ இதை பத்தி அனுகுல் ராய வேணான்னு விட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பேக்டர் மிஸ் ஆகும் தான் நான் சொல்லுவேன். கேகேஆர் பொறுத்த வரையும் இப்போ ஒரு எமர்ஜிங் பிளேயர் ஒரு எக்ஸ்பேக்டர்னா அனுகுல் ராய், அப்புறம் வந்து அவங்க மேல வந்து அன்கிரீஸ் ரகுவன்ஷி, இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு எமர்ஜிங் பிளேயர் யங்ஸ்டர் எக்ஸ்பெக்டரா இருக்க போறாங்க கேகேஆர்ல. அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க டிராப் அவுட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் லைக் யார் இருக்கா, நீங்க ரச்சின் ரவீந்திரா ஆர் சம்மதர் வந்து ஒரு பேட்ஸ்மேன் போகும்போது மனிஷ் பாண்டே இருக்காரு. ஆமா மனிஷ் பாண்டே இருக்காரு. மனிஷ் பாண்டே போகும்போது எனக்கு தெரிஞ்சு அங்கதான் ஏதோ புரியல. ராகுல் திரிபாதி இருக்காரு உங்களுக்கு. ஐயோ அவரு வர பின்னாடி வர. இப்போ மனிஷ் பாண்டே மாதிரி ஒரு பிளேயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர், பட் ஆனா ஒரு எக்ஸ்பேக்டர் பின்னாடி இருக்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு பினிஷிங் ரோல்ல மனிஷ் பாண்டே பண்ணிருக்காரு இத்தனை வருஷமா. 2008 இருந்து இருக்காரு. கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். 2008 இருந்து இருக்காரு. நல்ல பிளேயர் பேட்டிங்ல, ஆனா வந்து ஃபீல்டிங்ல அவர் நல்ல பிளேயர் தான். ஒரு யங்ஸ்டர் ஒரு எக்ஸ்பேக்டர்னு பார்க்கும்போது நான் வந்து என்னோட டாட் வந்து அனுகுல் ராய் நான் ஆடிடுவேன், அவ்வளவுதான். நீங்க வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ் போலிங் வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த சாட்னர் அந்த ஒரு டிஃபெண்டிங் ஒரு பவுலர் இல்ல, ஒரு ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு விக்கெட் எடுக்கிற ஒரு பவுலர் கிடையாது. அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இவர் வந்திருக்காரு, கசன் சார் வந்திருக்காரு. கசன் சார் அவர் லைன் லென்த்ல கரெக்டா போடல, அவரோட லைனுக்கு அவர் போடவே கிடையாது. எல்லாமே டிஃப்ரெண்டா போட்டுருந்தாரு. அவங்களும் வித்து கொடுத்தனால அடியும் பிரிச்சு அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா நான் சொன்ன பவர் பிளேல போட்டா நல்லா இருக்கும் சாமி அப்படின்ட்டு இன்னைக்கு 2 போட்டாரு. ஆனா வந்து கரெக்டா அவருக்கு ஏத்த மாதிரி போடல, ஏதோ போடணுமேனு வந்து போட்ட மாதிரி போட்டாரு. அதையும் பிரிச்சு எடுத்துட்டாங்க. முக்கியமான கிரெடிட்ஸ் வந்து நான் வந்து அஜின்கே ரஹானேக்கு தான் கொடுப்பேன் அந்த 2 பவுலரையும் அடிச்சதுல. நெக்ஸ்ட் அவங்க பவுலிங்ல பும்ராவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ட் ஓவர்ஸ்ல பும்ரா அது ப்ரோ. இதுல ஓப்பனிங்ல கொஞ்சம் லைட்டா எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுச்சு மும்பைக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க கம்பேக் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் மேட்ச்ல. மும்பை கேகேஆரோட பவுலிங் தான் பேசியா அவங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வருண் சக்கரவர்த்தி எத்தனை ஓவர் போட்டார்? 4 ஓவர் போட்டு கிட்டத்தட்ட 48 ரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் தான் சொன்னேனே முன்னாடியே அவர் அடிச்சிருவாங்க, ஏற்கனவே வேர்ல்டு கப் ஆன கோ பிளேஸ் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீங்க அதை கேட்காத அவரை வந்து அவர் போடுற அவர் இஷ்டத்துக்கே போட்டாருன்னா இந்த மாதிரி தான் அடிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அவர் டாப் ஸ்பீடு வந்து 120 இன்னைக்கு போட்டாருன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டா பார்த்தேன்னு தெரியல. 120 வந்து கிளாக் ஆயிருந்தது. அந்த 120 ஸ்பீடு தேவைதானா? குணால் பாண்டியா மாதிரி வந்து ஸ்பீடா இறங்குறான். பவுன்ஸ் கூட வரல, அங்க பவுன்ஸ் ஆகல குணால் பாண்டியா மாதிரி. பவுன்ஸ் ஆயிருந்தா கூட எதனா ஆயிருக்கும். திரும்பவும் இல்ல, கோடி கிருஷ்ணன் அந்த மாதிரி இருந்துச்சு அவர் போட்ட ஃபாஸ்ட்டுக்கு. டங்குன்னு இறங்கி அடின்னு அடிச்சிட்டாங்க 2 பேரும், ரோஹித் சர்மா அண்ட் ராயன் ரிப்பன். வேற யாரை கேட்டிருந்தீங்க? என்ன ப்ரோ? வேற யாரை கேட்டிருந்தீங்க? அவ்வளவுதான். பவுலிங் இப்ப வந்து நான் இந்த கேகேஆர் பிளேயிங் 11 உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் பாருங்க. பின்னால இன்கேஸ் அஜின்கே ரஹானே வெளில போயிடுறாரு, ஓகே, அஜின்கே ரஹானே வெளில போயிடுறாரு. ஸோ அவங்க இம்பாக்ட் லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா தேஜஸ்வி தையா, மனிஷ் பாண்டே, கார்த்திக் தியாகி, சௌரவ் துபே, ரவுமன் பால் வச்சிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் முசர் பானியை வெளில உட்கார வச்சுட்டு
மேபி சைஃபர்ட்டை உள்ள எடுத்துட்டு வந்துட்டு சௌரவ் தூபே இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ் இந்தியன் பேசருக்கு போலாமா? நான் அஜின்கே ரகானே இல்லைன்னா மணிஷ் பாண்டே உள்ள எடுத்துருவேன். அஜின்கே ரகானே இல்லைன்னா மணிஷ் பாண்டே உள்ள வரலாம். நீங்க கேட்டீங்களா மணிஷ் பாண்டே ஏன் ஆடக்கூடாது? ரகானே இல்லைன்னா அந்த பிளேஸ மணிஷ் பாண்டே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபில் பண்ணிடுவாரு. நல்ல பேட்டர், டீசெண்டா ஆடக்கூடிய பேட்டர், நல்ல ஃபீல்டரும் கூட. இத்தனை வருஷமா இருக்காரு, ஒரு ஓல்டு ஓஜி பிளேயர் பாவரு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு தான் அடுத்த சான்ஸ் நான் கொடுப்பேன் அஜின்கே ரகானே இல்லைன்னா. அதே போல கேம் கிரீன் அந்த 25 crores ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாரு. 18 ரன்ஸ் 10 பால்ல, பவுலிங்கும் போடல, ஃபீல்டிங்கும் பெருசா நான் பார்க்கல. சரியான கிஃப்ட் டு கேகேஆர். இதை வச்சு நான் முடிவு பண்ண போதில்ல. 25 கோடி த்ரூ சீசன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுல் சீசனையும் பார்த்துட்டு நான் சொல்றேன் லாஸ்டா வந்து கேமரன் கிரீன் ரோஸ்ட் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ராகுல் திரிபாட்டி ஒரு ஆப்ஷன் உள்ள இருக்காரு அப்படின்ட்டு. அஜின்கே ரகானே இல்லைன்னா எங்க அண்ணன் ராகுல் திரிபாட்டி வந்து உள்ள எடுத்துட்டு வரலாமா? உங்க தாட்ஸ் என்ன? இன்னைக்கு ரோஹித் சர்மா பார்க்கும்போது ராகுல் திரிபாட்டி ஆவி ஏதாவது ரோஹித் சர்மாக்குள்ள பூந்துச்சா அப்படின்னு தோணுச்சு. அப்படியே ரோஹித் சர்மா ஒரு கிளிம்ஸ் காட்டாரு, பின்னாடி ஆட்டினார் லைட்டா. நான் பார்த்தேன், ஐயா என்ன ஐயா நீங்களும் நம்ம திரிபாத்தி அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு இருந்தது எனக்கு. ஓகே, திரிபாத்திய நீங்க உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு ஈகரா இருக்கீங்க? கார்த்திக் ப்ரோ, நீங்க வந்து அதான் அந்த கேள்வியோட வந்து என்ன, நீங்க முசபரை டிராப் பண்ணி சைஃபர்ட் உள்ள எடுத்து வருவீங்களா? அஜின்கே ரஹானே பதிலா யாரை எடுத்து வருவீங்க? நம்ம அண்ணன் திரிபாத்தி அவ்வளவுதான் இப்படி ஆட்டிய பவுலர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இல்ல ஏற்கனவே பவுலிங் ஓட்ட இதுல முசர்பானியை வெளியே தள்ளிட்டு சைஃபர்ட் உள்ளத்துறது ஒரு நல்ல டிசிஷனா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். முசர்பானி எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சீசன் ஆடிதான் ஆகணும். அவங்க பவுலிங் பொறுத்த வரையும் வேற பேக்கப்லயே பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது அவங்களுக்கு. ஷைனி வந்து இல்லையா இதுல ஒரு இன்ஜுரி இருக்காரு? ஷைனி இருக்காரு. இன்ஜுரி ஏதாதா? இன்ஜுரி ப்ராப்ளம் இல்லையே. அப்ப எதுக்கு தேவையில்லாம கார்த்திக் தியாகி ஆனாங்க? கார்த்திக் தியாகி பிராக்டிஸ் மேட்ச்ல கொஞ்சம் நல்லா போட்டாரு போல. இன்னைக்கு சூப்பரா போட்டிருந்தாரு. போட்டு ரோஹித் சர்மா ஃபுல் அடிக்க வச்சேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன கேட்டிருந்த கடைசியா? எங்க அண்ணன் திரிபாட்டி டான்ஸ் ஆடுறதுக்கு ஓகேவான்னு கேட்டேன். இல்ல, ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் திரிபாட்டி. அவரோட ஐபிஎல் அந்த கோல்டன் பீரியட்லாம் முடிஞ்சிச்சு. அது 2024 முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் அவர் ஃபேக் எண்ட் ஆஃப் த கேரியர்ல தான் இருக்காரு. ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு பேக்கப்பா குட் பிளேயர் தான். அது இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணா ஓகே. 11ல எல்லாம் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா மணிஷ் பாண்டேவும் சிமிலர் பிளேயர் தான். கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் தான் இஷ்யூ அவர்கிட்ட. அவர் டீசென்ட் ஆடிடுவார். அவர் ரொம்ப புவர்லாம் சொல்ல மாட்டேன், டீசென்ட் ஆடிடுவார். ஆனா நான் அஜின்கே ரஹானே பிளேஸ்ல வந்து யாரையுமே நான் உள்ள எடுத்துட்டு வர மாட்டேன். எனக்கு வந்து வெளியில தேஜஸ்வி தய்யா வேணா ட்ரை பண்ணிக்கலாம், இம்பாக்ட்ல வைப்பேன். அதுக்கு 11ல எல்லாம் ஆட மாட்டேன். நான் நிறைய ஓப்பனிங் இறக்கி விட்டுருவேன். இல்ல அஜின்கே ரஹானே இல்லைன்னா அப்ப என்ன 11 பேர் மட்டும் வச்சு ஆடுங்க? 12வது பேரே கிடையாது அவங்களுக்கு. இல்ல அப்படி சொல்ல வரல. தேஜஸ்வி தய்யா உள்ள நான் யங்ஸ்டரா போவேன். நீங்க வந்து மணிஷ் பாண்டே எல்லாம் சொல்றீங்க. மணிஷ் பாண்டே வந்து இப்போ இருக்க கரண்ட் ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட் கோப் அப் பண்ண முடியுமா எனக்கு டவுட்டா இருக்கு. மேபி நீ ஒரு 5 years முன்னாடி கேட்டிருந்தா பண்ண முடியும்னு சொல்லுவேன். இப்ப ரொம்ப கஷ்டம். அவர் ஸ்ட்ரைக் ரேட்ல எல்லாம் ஆனாங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்லோ ஆனாங்களா, அதோட கீழே ஸ்லோவா இருப்பாங்க. ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ தான் மணிஷ் பாண்டே பிரச்சனை. மற்றபடி நல்ல பிளேயர் தான். அந்த டீமுக்காக வந்து உழைச்சிருக்காரு. அவங்களோட ஃபர்ஸ்ட் டிராஃபி அடிக்கும் போது அவர் தான் இம்பார்ட்டன்ட் பிளேயர், தெரியும்ல. ஒன்ஸ் அப்பான டைம் 2014 அவரை பிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ இருக்கு. நான் வந்து தேஜஸ்வி தய்யா போயிட்டு நிறைய ஓப்பனிங் இறக்கிடுவேன். தைரியமா தேஜஸ்வி தய்யாவே 3 இறக்கிட்டு இந்த கிரீனை மட்டும் உட்கார வச்சிருவேன். அக்கார்டிங் டு மீ கிரீன் நான் உட்கார வச்சுட்டு நான் தைரியமா சைஃபர்ட் நான் ஆடுவேன். வேற எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன். நீங்க கிரீன் உட்கார வைப்பீங்க, ஆனா கொல்கத்தா கண்டிப்பா கிரீன் உட்கார வைக்க மாட்டேன். எனக்கு எப்போ போலிங் போறாரோ நான் அப்பதான் 11ல வைப்பேன். எனக்கு போலிங் போடாது பியூர் பேட்டரா ஆடுற மாதிரி இருந்தா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டிராவிஸ் அளவுக்காச்சும் கொஞ்சம் ரிலேபிளா ஆகணும் அந்த பவர் ஹிட்டிங்ல. இனி கூட அடிச்சாரு ஒரு 6 ஓகே. ஆனா கொஞ்சம் அந்த போய் அந்த ஸ்லோவர் ஷார்ட் பால் எல்லாம் வந்து மாட்டுறாரு. அது ஆஸ்திரேலியன் பேட்டர் எனக்கு அக்செப்டே பண்ண முடியாது. நீங்க 25 கோடி வந்து இவ்வளவு டால் பிளேயர் இதெல்லாம் வந்து நீங்க கவர்ஸ் மேல அடிச்சிருக்கணும். நீங்க ரோஹித் சர்மாலாம் அடிச்சாங்க பாத்தீங்களா, ரிக்கர்ட் எல்லாம். அவங்களும் அதே அஃப்கோர்ஸ் பேஸ் ஆன் டெலிவரி கொடுத்தாங்க, சில ஸ்லோ ரன் நடுவில் போட்டாங்க, அப்பயும் அடிச்சாங்களே நான் பார்த்தது. ஸோ கேம் கிரீன் நான் என்ன பார்ப்பேன்னா, நீ ஃபுல் ஃபிட்னஸ்க்கு வா, போலிங் போடு, ஒரு ஓவர் 2 ஓவர் போடு. 4 ஓவர் கேட்க போறது இல்லை, 2 ஓவர் போட்டா பவர் பிளேல ஒரு ஓவர், மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர், அவ்வளவுதான். எனக்கு அதுதான் தேவை கேப்டனா. அது கொடுக்க முடியலன்னா நான் தைரியமா அவனை உட்கார வச்சுட்டு என்னோட பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி நான் சைஃபர்ட்டுக்கு ஃபுல் ஃப்ளோ கொடுத்துருவேன். சைஃபர்ட் அவன்ஸ் ஆட ஆரம்பிச்சானா ஃபின்னால் எனக்கும் அந்த ப்ரெஷர் குறையும் கொஞ்சம். அவனும் வந்து தைரியமா ஆடலாம். இந்த சீசன் வந்து ஒரு ஃபில் சால்ட் எப்படி பண்ணானோ அதே மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அப்படி பாக்குறேன். ஓகே, ஸோ வந்து நம்ம ஓவராலா ஒரு அனாலிசிஸ் பண்ணோம். கேகேஆர் பவுலிங் பத்தி பேசணும்,
மும்பை பேட்டிங் பத்தி பேசணும். ஸோ எங்க ஓட்டைகள் ஃபார் கேகேஆர், முக்கியமா கேகேஆர் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஹோல் வீடியோ வந்திருக்கும். ஏன்னா அவங்க தான் ஒரு லூசிங் சைட்ல வந்திருக்காங்க, நிறைய தப்புகளும் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஸ்டில் பவுலிங் நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கு பார்ப்போம். அதே ப்ரோ கம்பேக் கொடுப்பாரு சொல்லியிருக்காரு. அதே ப்ரோ 2 மேட்ச்ல 2மே கரெக்டாக கணிச்சு ஃபர்ஹானோட உயிரை காப்பாத்திருக்காரு. இல்ல ஃபர்ஹான் உயிர் காப்பாத்திருக்காரு அஜய் ப்ரோ. ஸோ ஓகே. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு நான் ஒரே ஒரு சின்ன வீக்னஸ் பாக்குறேன். எனக்கு பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் அவங்க பிரச்சனையே கிடையாது. அவங்க எங்க மாட்ட போறாங்கன்னா, இப்பயே சொல்லிடுற ஏர்லி ப்ரெடிக்ஷனா கூட இருக்கலாம் இது. அவங்க சப்போஸ் பிளே ஆஃப்ஸ் வந்தாங்க, கொஞ்சம் அந்த நாக் அவுட் கேம்ஸ் வந்தாங்க, அங்கெல்லாம் வந்து அவங்களோட ஸ்பின் சாண்ட்னர் வந்து நம்மளுக்கு தெரியும் கண்ட்ரோலோட போட்டுருவாரு. மார்க்கண்டேலாம் ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். அவர்கிட்ட பெருசா ஒரு சரக்கு இருக்க மாதிரி தெரியல. 2018 நான் பார்க்கும்போது நல்லா போட்டுட்டு இருந்தாரு. இப்போ கேட்டீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் தான் நான் சொல்லுவேன். பேக்கப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அல்லாஹ் கசன்பரம் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ விக்கெட் டேக்கரா இருக்க போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் அவங்க எங்கன்னா எடுத்துன்னு வரணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. சப்போஸ் அந்த ஏர்லி அந்த பிளே ஆஃப் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே வராது. நான் அப்பயே சொல்றேன், உள்ள போயிருவாங்க, பிரச்சனையே இருக்காது. பிளே ஆஃப்ஸ் உள்ள போகும்போது அங்க வந்து கொஞ்சம் ஸ்பின் நல்லா ஆடுற பேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா எம்ஐ டெமாலிஷ் பண்றாங்க. பும்ராவை பார்த்து ஆடிட்டு மீதி பேர்ல டெமாலிஷ், அவ்வளவுதான். ஷார்துல் தாக்கூர் மாட்டுவாரு, ட்ரெண்ட் போல்ட்டை அடிக்கிறது கஷ்டம், அது சொல்லிடுறேன். ஷார்துல் தாக்கூர் மாட்டுவாரு, அந்த 5th bowler ஹர்திக் பாண்டியா மாட்டுவாங்க. அந்த விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் இல்லாதது எம்ஐக்கு ஒரு பெரிய வீக்னஸ். மற்றபடி அவங்க ஓப்பனிங் வந்து நல்லா தான் இருக்கு. அவங்க பேட்டிங் பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்ல பேட்டிங் தான். அவங்க ஜஸ்ட் பிளே ஆஃப்ஸ்க்கு வந்தா மட்டும் கொஞ்சம் மாட்டுவாங்கன்ற மாதிரி நான் பாக்குறேன். எனக்கு ஸ்குவாட் எடுக்கும் போதே தெரிஞ்சது எனக்கு மயாங்க் மார்க்கண்டே எதுக்கு ட்ரேட்ல. உங்களுக்கு ரவி பிஷ்னாய் நல்ல பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. ரவி பிஷ்னாய் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா போடுவாரு, கொஞ்சம் விக்கெட் டேக்கரும் கூட. எனக்கு மயாங்க் மார்க்கெட்டை போனது எனக்கு தெரிஞ்சு அது பெரிய ஒரு ட்ரேடா நான் பார்க்க மாட்டேன். ஷெர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட் வேணா ஓகே, எனக்கு அது நல்ல ட்ரேடு. ஷார்துல் தாக்கூர் நல்ல ட்ரேடு. மற்றபடி இந்த மயங்க் மார்க்கெண்ட் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ட்ரேட் நான் பார்க்க மாட்டேன். விக்கெட் டேக்கர் கிடையாது அவர். ஓகே. ஸோ வந்து மயங்க் மார்க்கண்டை பத்தி பேசணும்னா, அந்த 2018 ஃபர்ஸ்ட் மேட்ச் வித் சிஎஸ்கே ஒரு நல்ல ஒரு கூகுளி போட்டு ஒரு 3 விக்கெட்ஸ் எடுப்பாரு. எனக்கு டாப் பவுலரா இருப்பாரு. தோனிக்கு ஒரு கூகுள், தோனிலும் ரொம்ப கஷ்டப்படுவார். பட் அங்க கண்டிஷன்ஸ் வேற, இங்க கண்டிஷன்ஸ் வேற. இப்போ பவுலர்ஸ் பேட்டர்ஸ் கேம் ஆயிடுச்சு T20 கிரிக்கெட் மோர் ஓவர். அது நடந்து 2018 ஆல்மோஸ்ட் ஒரு 8 years above. ஸோ ஃபார்ம் எப்படி நான் சொல்றதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அவர் பேட் பிளேயர் சொல்ல வரல, இஸ் நாட் அ விக்கெட் டேக்கர். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு செட் ஆக மாட்டார் நான் சொல்ல வரேன். ஏன்னா SRH வேணாண்டு தான் கழட்டி விட்டாங்க. ஸோ அதுக்கு ரவி பிஷ்னாயே போயிருக்கலாம். வெளியில வந்து உங்களுக்கு ராகுல் சகர் இருந்தாரு, ராகுல் சகர் எடுத்துக்கலாமே. இஸ் a good bowler. இல்ல ஆக்ஷன்ல இருந்தாரு, ட்ரேடே பண்ணிடுவாங்க. 2 கோடியான வச்சிருந்தாங்க அவங்க. சோ அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆப்ஷன் பர்ஸ் இருக்காது. நான் மார்க்கண்டே ட்ரேட் பண்றதுக்கு பதிலா ராகுல் சகரை ட்ரேட் பண்ணிருக்கலாம்னு சொல்றோம். அதான் நான் அப்படி சொல்ல வரேன், உங்களுக்கு புரியுதுல. ஏன்னா அதேதான் ராகுல் சகர் வந்து அவருக்கு நல்லா பண்ணிருக்காரு. அவங்க கப் அடிச்ச சீசன் 2020 லாஸ்டா அவரு குருணல் பாண்டியா தான் நல்லா பண்ணாங்க. குருணல் பாண்டியா அந்த ஹோல்டிங் ரோல் பண்ணுவாரு. ராகுல் சகர் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூஸ் எடுத்து தருவார் ரோஹித்துக்கு. ஸோ ஈஸியா இருந்தது ஹார்திக்கை ஃபில் இன் பண்றதுக்கு. இப்ப அந்த பிரச்சனை இருக்கு எம்ஐக்கு. ஹார்திக் வந்து போலிங் சேஞ்சஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் நான் பார்க்கல. 2024 இருந்தா நானும் பார்த்து தான் இருக்கேன். போலிங் சேஞ்சஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸ்டில் அவங்க கிட்ட பல மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. அதனால அந்த கேப்டன்சி வெளியுது, உங்களுக்கு தெரியல. அதனாலதான் வந்து எம்ஐ ஸ்ட்ராங்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் பார்க்கணும். ஸோ ப்ரோ ஃபைனல் தாட்ஸ் சொல்லி நம்ம ஏற்கனவே 30 minutes மேல ஆயிடுச்சு. ஃபைனல் தாட்ஸ் சொல்லாம அப்படியே கடைசி தோட்டம் முடிச்சுக்கவா? யாராவது ஒருத்தர் ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. அஜய் ப்ரோ நீங்க சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, அஜய் ப்ரோ என்ன சொல்றேன் ஃபைனல் தாட்ஸ். எனக்கு என்னமோ எம்ஐ அடுத்த மேட்ச்ல அவங்க பவுலிங் கம்பேக் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுமே ஃபர்ஹான் மேல சத்தியமா. ஓகே, நெக்ஸ்ட் கேகேஆர் பாட்டம் டேபிள்ல முடிப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்க சொன்ன மாதிரி சேஞ்சஸ் இல்லைன்னா, இதே சேஞ்சஸோட இருந்தாங்கன்னா, இதே டீமோட போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாட்டம் டேபிள்ல முடிப்பாங்க. அவங்களுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் இவரும் கிடையாது, அஜன்கியா ரகானேவும் கிடையாது. நாங்க சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்டார் பாய் இல்ல அப்படின்ட்டு கேகேஆர்ல. அது இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது அஜன்கியா ரகானே அந்த ஸ்டார் பாயா தெரிஞ்சாரு. பட் ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ என்னன்னு தெரியல, கால் கிராம்பா இன்ஜுரியானு தெரியல, வெளியே போயிட்டாரு. எனக்கு வந்து அவர் கூடிய சீக்கிரமா ரிட்டர்ன் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. இன்ஜுரிலாம் இல்லாத ஒரு திருப்பி வந்து கேகேஆர ஒரு கேப்டன்சி லீட் பண்ணி பாட்டம் டேபிள்ல இருந்து கொஞ்சம் மேலே எடுத்துட்டு வந்து ஒரு 5th 6th முடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். கேகேஆர் அவங்களால முடியும். ஓகே, சத்தியமா சொல்லியிருக்காரு மும்பை நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் பவுலிங்ல கம்பேக் கொடுப்பாங்கன்னு. ஸோ கேகேஆர் அவங்க தப்பெல்லாம் நெக்ஸ்ட் மேட்ச் சரி பண்ணிட்டு வருவாங்களா, இல்லைன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் கம்பேக் வருமா, இல்லைன்னா ஃபர்ஹான் PSL ஆடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு எதுவும் ஆகுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நியூஸ் வரும்.
கண்டிப்பா அடுத்த மேட்ச் பவுலிங் போய் ஒழுங்கா போடல நியூஸ் வரும். நியூஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ ஷார்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டுடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் இட். பாய் பாய். ஸோ பாய் கார்த்திக் ப்ரோ, அஜய் ப்ரோ.